மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ரெட்டித்தோப்பு ரயில்வே மேம்பாலம் என்பது அப்பொழுது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது ஒரு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அது நாடாளுமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். அந்த ரெட்டித்தோப்பு பகுதியில் அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர் அந்த காலகட்டங்கள். அப்போ அதில் எனக்கு அது தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருந்தார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நகரப்பகுதியிலிருந்து ரெட்டித்தோப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ரயில்வே பாலத்தை கடந்து தான் போக வேண்டும், அல்லது அண்டர் பாஸ் என்ற அடிப்படையில் போகிறது மழை காலங்களில் யாரும் போக முடியாத நிலை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். அப்போது நான் சொன்னோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ரெட்டித்தோப்பு பாலத்தை கட்டாயம் கட்டித் தருவோம் என்ற உத்தரவாதத்தை எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எங்களுடைய முதலமைச்சர் ஆக்குவான் என்ன கூட எனக்கு தெரியாத காலகட்டங்கள் அந்த காலகட்டம். ஆனாலும் அதற்கு பின்னால் இந்த துறையுடைய அமைச்சராக நான் பொறுப்பேற்ற உடனேயே அதற்கு ஒரு முக்கியத்துவம் தந்து மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கேட்ட ரெட்டித்தோப்பு பாலம் மேம்பால பணிக்காக ஆரம்ப கட்டத்தில் 5.5 கோடி செலவில் 3300 சதுர மீட்டர் கையகப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. உடனே அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஆட்சேபனை தெரிவித்தார்கள். யார் பாலம் கட்டாங்களோ அவங்களே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அலாய்மெண்ட்டை நேர்பாடை மீண்டும் மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு 3 முறை கூட்டங்கள் போட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் அழைத்து பேசி அதற்கு பின்னால் நேர்பாடை மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய மீண்டும் அவருடைய பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அதற்கு கட்டுப்பட்டு ரயில்வே மேம்பாலத்திற்காக 2300 சதுர அடி பரப்பளவு கூடுதலாக நிலம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த அடிப்படையில் 6 கோடி செலவில் கூடுதலாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அந்த பணியும் முடிகிற தருவாயில் இருக்கிறது. இப்பொழுது மேம்பாலத்திற்காக 66 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் பணம் ஒதுக்கி இருந்திருக்கிறார்கள். இப்போது ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலத்தில் ஒப்பந்தம் முடிவு செய்யப்பட்டு அவர் சொன்ன ரெட்டித்தோப்பு பாலமும் நான் வாக்குறுதி கொடுத்த அந்த பாலமும் கட்டாயம் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நான் துறைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வியை வைத்தேன். அதையும் தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெரும்பான்மையாக இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதிக்கு ஒரு விடுதி வேண்டும், விருந்தினர் மாளிகை வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த சட்டமன்றத்திலே இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் மாதனூர் பகுதிக்கும் ஒன்று வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார்கள். அடுத்த மாதிரி 2026 நிதிநிலைக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் கட்டாயம் போடும், அதில் வந்து மாற்றம் இருப்பதற்கல்ல. அப்பொழுது முதலமைச்சரிடத்திலே பேசி இந்த ஒரு தொகுதிக்கு ஒரு சுற்றுலா மாளிகை கட்டித்தருவது என்ற ஒரு கொள்கை அடிப்படையை அவர் மூலமாக எடுக்கப்பட்டு அதற்கு வேண்டிய முயற்சியை நான் செய்வேன். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.